வணக்கம். ஆனந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான, பணிவான வணக்கம். இன்று நாம் இந்த ஒரு விளக்கத்தை ஏன் தருகிறோம் என்று பார்த்தால், நிறைய அன்பர்களுக்கு இந்த விளக்கத்தின் புரிதல் இல்லை என்பதுதான் உறுதியான கருத்து. நாம் தினந்தோறும் நமது வீட்டில் காகத்துக்கு உணவு அளிக்கிறோமா என்றால், ஒரு சிலர் மட்டும்தான் உணவு கொடுப்பார்கள். ஆனால் விரதம் இருந்து, அமாவாசை விரதம் இருந்து சிலர் காகத்துக்கு உணவளிப்பார்கள். ஆனால் காக பூஜாண்டவரின் வாக்கு என்னவென்றால், இந்த உலகமே அழிந்தாலும் காக்கை இனம் அழியாது என்பது காக பூஜாண்டவரின் வாக்காகும். சரி, காகம் அல்லது காக்கா என்று அழைக்கப்படும் பறவையை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். கருப்பாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, கண்ணக்கரேர்னு இருக்குது, கிண்டல் பண்ணுவோம். காக்கா மாதிரி இருக்காண்டான்னு கிண்டல் பண்ணுவோம். அலட்சியமாக அதை எடுத்துருப்போம் நம்ம. ஆனால் அதில் உண்மையான ஆத்மார்த்தமான தத்துவங்கள் நிறைய உண்டு. ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு காக்கையிடம் அசாத்திய குணங்கள், பல தெய்வ ரகசியங்கள் அதற்கு உண்டு என்றும், மனிதனை விட உயர்ந்த வாழ்வில் நெறிமுறைகளை கடைபிடிக்கும் பறவை இனம் என்பது காக்கை இனம் மட்டும்தான். நம்மில் பலர் அதை அறிந்திருக்கலாம், இல்லை அதை அறியாமலும் இருக்கலாம். பல பிரபஞ்ச ரகசியங்களை அறிய இயற்கையின் பூரண அறிவை பெற இன்று காகங்களை பற்றி பல அபூர்வ சித்த நூல்கள் சொல்லப்பட்ட ரகசியங்கள். காகம் ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவை. கற்பு கரசி என்று கூட சொல்லலாம். காக்கையை பெண் காக்கையை கற்பு கரசி, ஆண் காக்கையை கற்புக்கரசன் என்று கூட நம்ம சொல்லலாம். உதாரணமாக, தனது ஜோடியுடன் மட்டுமே இணை சேரும். மற்ற பல காக்கா இருந்தாலும் தன்னுடைய ஜோடி மட்டும்தான் அது சேரும். மற்ற காக்கைங்கள்ட்ட போய் இன்னொரு காக்கா சேராது. அதே மாதிரி அதிகமான கூச்ச சுபாவம் உள்ளது. நம்ம இங்கே ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது அது பறந்துடும் டக்குன்னு. பெரும்பாலும் காலையில் அது குளிக்கும், ஆனால் கண்டிப்பாக சாயந்தரம் குளிச்சுட்டு தான் கூட்டுக்கு போகும். உணவுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக என்றைக்குமே அது சாப்பிடாது. ஒரு உணவு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது என்றைக்குமே தனியாக சாப்பிடாது. மற்ற காகங்களை அழைத்து பகிர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு உன்னதமான பறவை. காக்கையிடமிருந்து பல விஷயங்கள் மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய அன்பர்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இதில் 99% பேர் சுயநலவாதிகள் தான். ஆனால் காக்கையிடமிருந்து இவர்கள் முக்கியமாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும். சுயநலம் சிறிதும் காக்கையிடம் கிடையாது. உணவு கிடைத்தால் கரைந்து தன் சகாக்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் காக்கைக்கு உண்டு. அதேபோல சிறந்த தாய் என்கின்ற அந்தஸ்தையும் காக்கை இனத்திற்கு உண்டு. சிறந்த தாய் என்ற அந்தஸ்து காக்கையிடம் உண்டு. ஆனால் இன்றைக்கு பல பெண்களை பார்த்தோமானால், ஒரு ஆண்மகன் ஒரு மனைவியை திருமணம் செய்திருப்பார். அந்த மனைவி நாளடைவில் இறந்திருப்பார்கள், இல்லை வீட்டை விட்டு வெளியேறியிருப்பார்கள். அவர்கள் குழந்தையை விட்டு விட்டு சென்றிருப்பார்கள். ஆனால் சித்திங்கிற ஒரு தாய் அந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்துவார்கள். அவர்களுக்கு உணவு அளிக்கும் போது வஞ்சகம் பார்ப்பார்கள். நிறைய விஷயங்கள் அவர்களை துன்புறுத்துவார்கள், செய்வார்கள். ஆனால் காக்கை இனம் மட்டும் அந்த தவறு செய்வதில்லை. காக்கைக்கு இது தன்னுடைய முட்டையும் இது பிற பறவையோட முட்டை என்று காக்கைக்கு நன்றாக தெரியும். குயில் முட்டையிடுறது காக்கையிட கூண்டில் முட்டையிடும். அதே போல் செம்போத்து காக்கையிடம் கூட்டில் முட்டையிடும்.
ஆனால் குயிலுக்கும் செம்போத்துக்கும் அடை காக்க தெரியாது. குஞ்சுக்கும் தன்னுடைய குஞ்சுக்கும் பிறகு குஞ்சுக்கும் வித்தியாசம் காக்கைக்கு தெரியும். ஆனால் அதை எந்த தொந்தரவும் செய்யாமல் அது பறக்கும் வரை அதற்கு தன் பாதுகாப்பை முழுமையாக கொடுக்கும், உணவு அளித்து பராமரிக்கும். உலகில் மிகச்சிறந்த மாற்றுத்தாய் என்று நம்ம காகத்தை கூறலாம். இதை நீங்கள் கிராமத்தில் உள்ளவர்கள் இல்லை இயற்கை மேலே ஒரு அதீத பற்று உள்ள நகரவாசிகள் நன்றாக இதை உணர்ந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். தங்கள் இனத்தில் ஏதாவது காக்கை இறந்து விட்டால் அனைத்து காக்கைகளும் ஒன்று கூடி கரையும். அதையும் நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கலாம். தன் இனத்தில் ஒரு காக்கை இறந்து விட்டால் மற்ற காக்கைகளும் சத்தமாக குரல் எழுப்பி மற்ற காக்கைகளை வரவழைத்து கரைந்து அஞ்சலி செய்யும். மனிதனிடம் இருக்கும் பழக்க வழக்கங்கள் தான் காக்கையிடம் இருக்கிறது. காக்கையிடம் உள்ள பழக்க வழக்கங்கள் மனிதனிடம் கிடையாது. ஆனால் மெல்ல மெல்ல இதை நாமே பெரிதுபடுத்துவதில்லை என்று தோன்றுகிறது. ஒருவர் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இடத்துலையே இறந்து போகிறார். அவரை ஆம்புலன்ஸ் ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு சொல்வார், ஸ்பாட்லேயே ஆகட்டுப்பா, இறந்துட்டாருப்பா, அதான் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு அலட்சியமாக சொல்லுவாங்க. அது நம்மளை போல ஒரு உயிர். ரெண்டாவது, மனித இனம். இந்த மனித ஒற்றுமையை மனிதனிடம் கிடையாது. பொதுவாக சொல்ல போனால் அவர்கள் வீட்டிலேயே கிடையாது. தாய் வந்து பிள்ளை மேலே வெறுப்பு, பிள்ளை வந்து தாய் மீது வெறுப்பு, தகப்பன் மீது வெறுப்பு, தகப்பன் பிள்ளை மீது வெறுப்பு, கணவன் மனைவி மீது வெறுப்பு, மனைவி கணவன் மீது வெறுப்பு, நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நல்ல ஒரு பக்குவத்தையும் நல்ல ஒரு மனநிலையுடன் நாம் பக்குவத்துடன் வாழ வேண்டும். சரி, காகத்திற்கு தினமும் காலையில் கம்பு, சோளம், திணை இல்லை கொஞ்சோண்டு சாதம் இப்படி நாம் வைக்கும்போது பித்ருகளின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆனால் உங்கள் வாழ்வில் திடீரென்று நடக்கப் போகும் அசம்பாவிதங்கள், விபத்துகள், வீண் பலி போன்றவை உங்கள் கிட்டவே நெருங்காது. செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கமே வராது. தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்கள் நியாயமான அபிலாட்சைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கியமாக பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர்கள். அவர்களை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் இத்தனை நன்மைகள் நீங்கள் அடையலாம். உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கின்ற அபிராமமான சக்தி உங்களுக்கு அளிக்க அல்ல அற்புதமான ஜீவராசி காக்கையினம் மட்டும்தான். குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம். தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக திகழ இந்த கணுப்பிடி பூஜையும் செய்கிறார்கள். திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலமிடுவார்கள். அங்கே வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திரணங்களை 5, 7, 9 என்ற கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காக்கைகளை கா 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 என்று குரல் கொடுத்து அழைப்பார்கள். அவர்களின் அழைப்பினை ஏற்று காக்கைகளும் பறந்து வரும். இதில் இன்னொரு தத்துவமும் அடங்கியிருக்குது. அது கடைசியாக நான் சொல்கிறேன். அங்கு வந்த காக்கைகள் தன் சகாக்களையும் அழைக்கும், வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும். அப்படி சுவைக்கும் போது அந்த காக்கைகள் என்று கூவி தன் கூட்டத்தினரை அடிக்கடி அழைக்கும். அந்த காக்கைகள் உணவினை சாப்பிட்டு சென்றதும் அந்த வாழை இலையில் பொறி, பொட்டுக்கடலை, வாழைப்பழங்கள், வெற்றலைப்பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபாடு பண்ணுவார்கள். இப்பொழுது அதையெல்லாம் மக்கள் மறந்து விட்டார்கள். இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும்.
என்பது பெண்களின் நம்பிக்கை. இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்து கொள்வார்கள். மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியோர்கள் சொல்வார்கள். இதனால் பித்ருகளின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை. மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள். காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமம். காக்கைகளின் நூபுராம், பரிமளம், மணிக்காக்கை, அண்டங்காக்கை என சில வகைகள் உண்டு. காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் காண முடியாது. யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம். அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம். யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம். தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தால், நல்ல செய்திகள் வருவதாக இருந்தால் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன் என்று பல முறை குரல் கொடுக்கும். இந்த பழக்கம் என்றும் உண்டு. காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு. வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும். எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதனை பெற்று மகிழ்வுடன் வாழலாம். காகத்திடம் உலக மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அநேகம். அதேபோல காகத்திற்கு உணவு அளிக்கும் போது ஏன் என்று நாம் கூவ வேண்டும். அதற்கு என்ன அர்த்தம்? அதற்கு சில அறிவியல் ரீதியான விளக்கங்களும் உண்டு, ஆன்மீக ரீதியான விளக்கங்களும் உண்டு. அதை இன்னொரு பதிவில் தெளிவாக நான் சொல்கிறேன். ஏன் கா கா என்று நம்மளை அழைத்து உணவளிக்க சொல்கிறார்கள் என்றால் அதற்கு சில மருத்துவ குணமும் உண்டு, சில அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயமும் உண்டு, குரல் வலிமையும் உண்டு. அது இன்னொரு பதிவில் தெளிவாக அதை பற்றி நான் கூறுகிறேன். அனைவரும் காகத்திற்கு உணவளித்து நமது முன்னோர்களை வீட்டிற்கு அழைத்து அவர்கள் மனதை குளிர்ச்சியடைய செய்து கர்ம வினையை போக்கி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக தான் இந்த பதிவு. இதை அனைவரும் தயவு செய்து காகத்திற்கு தினசரி உணவளியுங்கள். நன்றி. ஆனந்தம்.